எந்த அளவுக்கு நாலேஜை முதலீடாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இவங்கெல்லாம் பணம் போட்டு பணம் எடுக்கிறதுன்றதை விட அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டு அதன் மூலமா வருமானம் பார்க்கறது. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணியா இருக்கட்டும், எழுத்து தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், இதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கறது. சனி இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது சார்ந்த பணி தான் உங்களுக்கு பிடிக்கும். எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டது, பாடுறோம்ல, மைக்கை பிடிக்காம நம்மளால காலம் போவே போகாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் உண்டு. பொதுவாகவே வந்து இந்த புதன் சனியை பொறுத்த வரைக்கும் நரம்பு தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும்ப்பா. கம்யூனிகேஷன், இப்ப நம்ம ஒண்ண பேசுறோம் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைகள் சரியா இருக்கும்ல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி கூட புதன் வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு படிப்பு தடைப்படும். படிக்கும் போதே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா படிப்பாங்க, அதே சமயத்துல வேலையும் பார்ப்பாங்க. 2 வேலையும் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா சனி புதன் நல்ல நிலையில இருந்தா. கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. பூர்வீக சொத்து, எங்க தாத்தா முப்பாட்டம் சேர்த்த சொத்து கூட சரி, கரெக்டா இந்த டைம் ஆஃப் சனி தசை நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காலமா இருக்கு, புதனும் நல்ல வலுவா இருக்காரு அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா நமக்கு ஒரு ஆளுக்கே பதிவாகும். நம்ம அப்பா அனுபவிச்சிருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அனுபவிச்சிருக்க முடியாது, நமக்கு நல்லதா முடியக்கூடிய காலகட்டம்.